வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா ஃப்யூச்சரில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எமோஷ்னலான வீடியோன்னு கூட சொல்லலாம். லக்ஷ்மியும் ஹேமாவும் அவங்க பர்த்டேவை பாரதியோட வீட்டில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ பாரதி ஹேமா கிட்டக்க சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாரதி ஹேமா கிட்டக்க சொல்கிறாரு, ரொம்ப நாளாக உன்னோட அம்மா யார் அம்மா யாருன்னு கேட்டுகிட்டே இருந்தியே, இதுதான் உன் அம்மாவோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அது யாரோட ஃபோட்டோ அப்படின்னா, பாரதி காலேஜில் படிக்கும்போது ஹேமா அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பாரு. அவங்களோட ஃபோட்டோவை காமிக்கிறாரு. இதுதான் உன்னோட உண்மையான அம்மா, இவங்களோட பேரு கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. நீ பிறக்கும்போதே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்ணம்மாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. பாரதி இப்படி பண்ணுறத பார்த்த உடனே கண்ணம்மா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ரொம்ப நேரமா கண்ணம்மாவ காணோம் அப்படின்னு உடனே லக்ஷ்மி தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர் அங்கே வராரு. ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீட்டில் எல்லா பொருளும் சிதறி கிடக்குது. ஆனால் கண்ணம்மா அங்கே இல்லை. அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க லக்ஷ்மி. சரி வா லக்ஷ்மி, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக லக்ஷ்மியும் அந்த ஆட்டோ டிரைவரும் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே லக்ஷ்மி அழுதுகிட்டே அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க கிட்டக்க சொல்கிறாங்க, என்னோட அம்மாவை ரொம்ப நேரமாக காணோம், தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சின்ன பொண்ணாக இருக்கிறம்மா, உன்னோட கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாது, உன்னோட அப்பா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். அந்த ஆட்டோ டிரைவர் உடனே சொல்கிறாரு, லக்ஷ்மியோட அப்பா ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரை உடனே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள், அப்போ நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்லிடுறாரு. இப்போ அங்கே ஒரு கான்ஸ்டபிள் வராரு, வந்து அந்த டிஎஸ்பி கிட்டக்க சொல்கிறாரு, ஒரு லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு கேஸ் வந்துச்சு சார், அவங்க ஸ்பாட் அவுட் சார் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவோட அடையாளம்லாம் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் கேட்குறாரு. என் அம்மா பார்க்குறதுக்கு மாநிறமாக இருப்பாங்க, நெத்தியில் குங்குமம் வச்சுருந்தாங்க, இந்த கலர் சாரீ கட்டியிருந்தாங்க அப்படின்னு எல்லா அடையாளமும் சொல்கிறாங்க லக்ஷ்மி. இது எல்லாமே அந்த ஆக்சிடென்ட் ஆன லேடியோட மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே லக்ஷ்மி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என் அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, நீ சின்ன பொண்ணுமா, உன்னையெல்லாம் பார்க்க அலோ பண்ண மாட்டோம், போய் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, நேராக ஜிஹெச்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது பாரதியை தேடி அந்த ஆட்டோ டிரைவரும் லக்ஷ்மியும் போயிட்டுருக்குறாங்க. அப்போ போகிற வழியிலேயே பாரதியோட கார் வருது. பாரதியை பார்த்த உடனே லக்ஷ்மி ஓடி போய் அழுறாங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வாங்க பாரதி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரதி இப்போ யோசிக்கிறாரு, இப்போ நம்ம லக்ஷ்மி கூட போனோம் அப்படின்னா கண்ணம்மாவுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு கேட்பாங்க, அப்போ நான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும், இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறாரு. போயிட்டு வா லக்ஷ்மி, கண்டிப்பாக உங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. லக்ஷ்மி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, ஆனால் பாரதி வரவே மாட்டேன்றாரு. லக்ஷ்மி இப்போது எமோஷ்னல் ஆயிடுறாங்க. பாரதியை பார்த்து அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்பா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் என் கூட வாங்க, இதுக்கப்புறமா நான் உங்களை அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேன், யார்கிட்டையும் நீங்கள் தான் என்னோட அப்பான்னு கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. பாரதியும் இப்போது லக்ஷ்மியை கூட்டிகிட்டு ஜிஹெச்சுக்கு போகிறாரு. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலே வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பாரதி போகிறாரு. அப்போ அவங்க கரெக்டாக அந்த போலீஸ்காரருமே வந்துடுறாரு. அந்த ஆக்சிடென்ட் ஆன லேடியை மார்ச்சுரியில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி ரொம்ப பயந்துட்டே இப்போ அந்த மார்ச்சரிக்குள்ளே போகிறாரு. அந்த லேடியோட முகத்தை துணியை வச்சு மூடியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இப்போ பாரதி போகிறாரு. பாரதிக்கு கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணது, அவங்க வாழ்ந்த சந்தோஷமான நாட்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. கடவுளே, இது கண்ணம்மாவா கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்னு சாமி கிட்டக்க வேண்டிக்கிறாரு. பாரதியோட கையெல்லாம் பயத்தில் நடுங்குது. இப்போ அவர் அந்த முகத்தில் மூடியிருக்க துணியை விலக்கி பார்க்குறாரு. அவருக்கு பயத்தில் கண்ணு கூட சரியாக தெரிய மாட்டேங்குது, கண்ணெல்லாம் மங்கலாக தெரியுது. கண்ணை நல்லா கசிக்கிட்டே அந்த முகத்தை பார்க்குறாரு. அது கண்ணம்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பாரதிக்கு உயிரே வருது. ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வராரு. இது உன்னோட அம்மா இல்லை லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மி இப்போது பாரதியை கூட்டிகிட்டு அவரோட வீட்டுக்கே போயிடுறாரு. நைட்டெல்லாம் லக்ஷ்மி அம்மாவை காணோம் அம்மாவை காணோம் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பாரதி லக்ஷ்மியை அவரோட மடியில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறாரு. நீ கவலைப்படாத லக்ஷ்மி, கண்டிப்பாக உன் அம்மா காலையில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மியும் பாரதியோட மடியில் படுத்தே தூங்கிடுறாங்க. மறுநாள் கண்ணம்மா பாரதியோட வீட்டுக்கு வராங்க.
கண்ணம்மா கிட்டக்க எல்லாருமே "நீ எங்க போயிட்ட கண்ணம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா கண்ணம்மா பதில் ஏதும் சொல்லாம ஏதோ ஒண்ண யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கிறாங்க. பாரதி இப்போ கண்ணம்மா கிட்டக்க வராரு. கண்ணம்மாவோட கன்னத்திலேயே ஊங்கி அரைஞ்சிடுறாரு. "கொஞ்சம் கூட உனக்கு உன் பொண்ணு மேல அக்கறை இல்லையா? நேத்து நைட்டு ஃபுல்லா உன் பொண்ணு உன்ன காணோம் அப்படின்னு எவ்வளோ தவிச்சான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றாரு. அப்ப கூட கண்ணம்மா பதில் பேசாம பிரம்ம புடிச்ச மாதிரி எதையோ யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மாவ பார்த்த உடனே ஹேமாவும், லட்சுமியும் ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.